வெல்கம் டு அம்மாவின் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுவையான பூண்டு சட்னி. இது பச்சை பூண்டை வச்சு நம்ம அரைச்சி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி குணமாகும். இது சாப்பிட்டோம்னா பச்சையாக பூண்டை பொடிசாக கட் பண்ணி வாயில் போட்டு தண்ணி ஊற்றி குடித்தா மூட்டு வலி உடனே சரியாக போகும்னு சொல்லுவாங்க 2-3 நாள் சாப்பிட்டோம்னா. ஆனால் நம்ம அப்படி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த சட்னி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நமக்கு மெடிசினல் வேல்யூ நிறைய கிடைக்கும். இதில் இது ஒன்றுமே இல்லை, வெறும் 3 பொருளை வச்சு செய்கிற ஒரு சட்னி. நம்ம கடையில் பூண்டு வாங்கும்போது பொடிசாக இருக்கிற பூண்டாக பார்த்து ஒரு 10-15 பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை சும்மா உரிச்சு வச்சுக்கோங்க. சின்ன பூண்டு தான் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பூண்டு போட்டிங்கன்னா நாக்கு ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இருக்கும். இது பொடி பூண்டாக பார்த்து எடுத்து ஒரு 10-15 பல் பூண்டு உரிச்சுக்கோங்க. ஒரு 5 மிளகா வத்தல், கொஞ்சோண்டு உப்பு, இதை போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சா போதும், சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கேன். பேஸ்ட்டாக நல்லா சைடெல்லாம் வலிச்சு விட்டு அரைச்சிருக்கேன். இவ்வளோ கெட்டியாக இருந்தால் போதும். இப்படி இருந்தால் தான் இது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இட்லியும் சட்னியும் செம்ம சூப்பராக இருக்கும். இது பேச்சுலர்ஸ்க்காக ஈஸியான சட்னி. இது வந்தவொன்னே ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோன்னே இட்லியை ஊற்றினோமா, இந்த சட்னி அரைச்சோமா, உடனே சாப்பிட்டோமான்னு இருக்கும். டேஸ்ட்டு வந்து நாக்கிலே நிற்கும். அப்படி இருக்கும் ருசி. செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும். சூடான இட்லியோட இந்த பூண்டு சட்னி, பச்சை பூண்டு சட்னி இதில் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. இதை சாப்பிட்டிங்கன்னா இந்த சட்னி தவிர வேறு எதுவும் சாப்பிடவே மாட்டீங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுத்துக்குமே இது மேட்ச் ஆகும். நல்ல சுவையான பூண்டு சட்னி சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் அடுப்பங்கரை சமையலை கண்டினியூஸாக பாருங்கள். நன்றி.